அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே சேலம் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் இதுக்கான கட் ஆஃப்லாம் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேனி மாவட்டத்துக்கான கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கமெண்டில் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவருக்காக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு அலுவலக உதவியாளர்லேருந்து நம்ம பார்த்துடலாம். போன தாட்டி 2021 அலுவலக உதவியாளருக்கான வேகன்சி எவ்வளோ கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 37 வேகன்சி கேட்டிருந்தாங்க. அதாவது 2021. ஆனால் 2024 எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 19 வேகன்சி தான் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம போன தாட்டி கட் ஆஃபை இந்த தாட்டி நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இதை விட போன தாட்டியை விட கட் ஆஃப்ன்றது அதிகமாக தான் வரும். ஓகே, இப்போ நம்ம அலுவலக உதவியாளருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம். போன தாட்டி 37 வேகன்சி, இந்த தாட்டி 19 வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இதுக்கான கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரலுக்கு 95 மதிப்பெண் கொடுப்பாங்க. இதே ஜென்ரலில் உமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா 90 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிசியில் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிசிலேயே உமன் அப்படின்றவங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து பிசியில் ப்ரியாரிட்டி அப்படின்றவங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா 85 மார்க் வரும். அடுத்து பிசி உமன் விடோ அவங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 75 மார்க் வரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்பிசி பார்க்க போகிறோம். எம்பிசியில் எம்பிசி டிசி அப்படின்றவங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா 87 மார்க் வரும். இதுலேயே எம்பிசிலே அடுத்து ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் உமன், பிஎஸ்டி அந்த மாதிரி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 80 மார்க் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா 89 மார்க் வரும். அடுத்து எஸ்சி ப்ரியாரிட்டியில் எவ்வளோ மார்க்னு வரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு 65 மார்க் வரும். ஏற்கனவே எஸ்சியில் பார்த்துட்டோம், 89 மார்க் வரும். எஸ்சி ப்ரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா 65 மார்க் வரும். எஸ்சிஏ அவங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 85 மார்க் வரும். இதுதான் அலுவலக உதவியாளருக்கான கட் ஆஃப். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன், மசாஜ், சயின்டிஸ்ட் ஒருத்தர் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு எவ்வளோ கட் ஆஃப் கொடுப்பாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். தேனி மாவட்டத்துக்கான அடிப்படை பணியாளர்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேனி மாவட்டத்துக்கான அடிப்படை பணியாளர்கள், அதாவது வாட்ச்மேன், மசாஜ், சானிடேஷன் ஒர்க்கர் இவங்களுக்கான வேகன்சி எவ்வளோ கேட்டிருக்காங்க 2024 பார்த்தீங்கன்னா மொத்தமே 10 போஸ்டிங் தான் கேட்டிருக்காங்க. இதுவே போன தாட்டி எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 வேகன்சி கேட்டிருந்தாங்க. அதாவது தூய்மை பணியாளர்கள் 6 வேகன்சி போன தாட்டி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் காவலர், இரவு காவலர் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னா 12 வேகன்சி கேட்டிருந்தாங்க போன தாட்டி. அதுக்கப்புறம் மசாஜ் இரவு காவலர் எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 வேகன்சி கேட்டிருந்தாங்க போன தாட்டி. அதுபோக மசாஜுக்குன்னு சொல்லி தனியாக 10 வேகன்சி கேட்டிருந்தாங்க. அந்த வேகன்சி இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. 2024 மசாஜுன்ற வேகன்சி தேனி மாவட்டத்துக்கு கொடுக்கவே இல்லை. ஓகே, இருந்தாலும் எல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. இவங்களுக்கான கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளீனிங் ஒர்க்கு எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். போன தாட்டியோட அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசாஜ் அப்படின்ற போஸ்டிங் அதிகமாக போன தாட்டி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தாட்டி 2024 பார்த்திங்கன்னா அப்படியே பாதிக்கு கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் நம்ம கட் ஆஃப் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த கட் ஆஃப் வரது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 2 மார்க் 3 மார்க்கு எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளோதான் வருமே ஒழிய அதிகமாக வராது. இருந்தாலும் நம்ம எவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஜென்ரலில் எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்திங்கன்னா 96 மார்க் வரும். அடுத்து பிசியில் எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டியில் 70 மார்க் வரும். அடுத்து எஸ்சி ப்ரியாரிட்டி, விடோ, உமன் எல்லாமே சேர்ந்தது தான் எஸ்சி ஏ, இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த போஸ்டிங்கில் வரும். இவங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 90, 94, 92 இந்த மாதிரி வரும். இந்த ஏன்னா போஸ்டிங் கம்மி, அப்ளை பண்ணுறதும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்கான கட் ஆஃப் எவ்வளோ வரும் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் ஜென்ரலுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 90 மார்க் வரும். அடுத்து பிசியில் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா பிசியில் உமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 68 மார்க் வரும். பிசியில் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் 68 மார்க் வரும். எம்பிசி டிசியில் பார்த்தீங்கன்னா 70 மார்க் வரும். அடுத்து எம்பிசி ப்ரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா சேம் அதேமாதிரி 68, 70 இந்த சம்திங்கில் வரும். அடுத்து